தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அக்னிச்சிறகு சேனல் சார்பாக இந்த வீடியோவுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது நான் உங்கள் கௌசி. கார்த்திக் ரேவதி சீரியலோட இன்னைக்கு எபிசோடுக்கான ரிவ்யூ என்ன அப்படின்றத பார்க்கலாம். எபிசோடை பொறுத்த வரைக்கும் ரேவதி கார்த்தி யாரு, அபிராமி யாரு அப்படின்றத பாட்டிக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. சொந்த அத்தை பையனை தான் நம்ம கல்யாணம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட ரேவதி இந்த விஷயத்தை பற்றி கார்த்திக்கிட்ட சொல்ல வேணாம் அப்படின்றத பாட்டிக்கிட்ட சொல்கிறாங்க. ஸோ அதாவது ஏன்னா எனக்காக அவர் எவ்வளவோ பண்ணியிருக்காரு. ஸோ அவருக்காக நான் நிறைய விஷயங்கள் பண்ண வேண்டியது இருக்குது. அதனால் அவருடைய மனசில் நான் இடம் பிடிக்கணும். இந்த உண்மை எனக்கு தெரியும்னு அவருக்கு தெரிய வேணான்னு ரேவதி பாட்டிக்கிட்ட சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அப்படியே சீனை கட் பண்ணால் அம்மா போன துக்கத்தில் இங்கே கார்த்தி தனியாக நின்று ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போது ராஜராஜனுடைய என்ட்ரி. ஸோ அவர் தங்கச்சி இழந்திருக்காரு, ஒரு பக்கம் கார்த்தி அம்மாவை இழந்திருக்காங்க. ஸோ இதனால் ரெண்டு பேருமே வருத்தப்பட்டு பேசிகிட்டு இருக்காங்க. என்னதான் மனசுக்குள்ளே வருத்தம் இருந்தாலும் அதை கார்த்தி வெளிப்படுத்தாமல் தன்னுடைய சோகத்தை தனக்குள்ளேயே வந்து வச்சுக்கிறாரு. ஸோ அந்த இடத்துல ராஜராஜன் ரொம்ப ஃபீல் பண்ணி பேசியிருப்பார். ஒன்றும் கவலைப்படாதீங்க, எல்லாமே நல்லா தான் நடக்கும் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஆறுதல் சொல்லி கார்த்தி அங்கேருந்து அனுப்புகிறாரு. ஸோ அந்த இடத்துல ராஜராஜன் கார்த்தியை சாப்பிட சொல்கிறாங்க. ஆனால் கார்த்தி தனக்கு சாப்பாடு வேணான்னு சொல்லிட்டு அம்மாவை நினச்சி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ரேவதிக்கு தெரியாமல் தீபாவுடைய அம்மா ஜானகியும் மைத்திலியும் ஊரை விட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பஸ் ஸ்டாப்பில் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. எந்த ஒரு பஸ்ஸும் வராது, ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதன் வழியாக வந்த ரேவதி அதாவது ஆட்டோவில் தான் வந்துட்டு இருப்பாங்க. ஸோ கரெக்டாக அவங்க நின்றுட்டுருக்க இடம் பார்த்து ஆட்டோவும் நின்று போகுது. ஒருவேளை இவங்க பார்த்துருவாங்களோ அப்படின்னு சொல்லி பதட்டமாகும்போது அந்த இடத்துல ரேவதி பார்க்க மாட்டாங்க. அதே சமயம் ஆட்டோவில் ரேவதி இருக்காங்க அப்படின்றதையும் மைத்திலி பார்க்க மாட்டாங்க. சடனாக பார்த்தீங்கன்னா ரோட்டில் ஏதோ ஒரு பள்ளம் வெட்டிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி அந்த ஆட்டோ வருது. அப்போது ஆட்டோ வரும்போது ரேவதி என்ன பண்ணுறாங்க, பஸ் ஸ்டாப்பில் நிற்கக்கூடிய மைத்திலியையும் ஜானகியையும் பார்க்குறாங்க. பார்த்துட்டு ஆட்டோவை திருப்ப சொல்கிறாங்க. சரி பஸ் தான் வரல, நம்ம ஒரு ஆட்டோவை பிடிச்சி போயிடலாம், ஏன்னா ரேவதி பார்த்தா பெரிய பிரச்சனை ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துக்கிருக்கிற ஆட்டோவை மைதிலி நிறுத்துகிறாங்க. அப்போ தான் ரேவதியோட என்ட்ரி. அப்போது ரேவதி இவங்க ரெண்டு பேரையும் பார்த்து என்ன இங்கே நின்றுட்டுருக்கீங்கன்னு சொல்லி விசாரிக்கும்போது இந்த ஊர் செட் ஆகலை, அதனால் ஊரை விட்டு போகிறோம் அப்படின்றத இவங்க ரெண்டு பேரும் சொல்ல, வந்து 10 நாள் தான் ஆகுது, இந்த ஊரில் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா இல்லை என்ன ஏதாவது சொல்லுங்கள் அப்படின்னு ரேவதி கேட்குறாங்க. அதெல்லாம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது இன்னும் 1 மாதம் வெயிட் பண்ணுங்கள், இருந்து பாருங்கள், அதுக்கப்புறம் இந்த ஊரையும் எங்களையும் பிடிக்கலன்னா ஊரை விட்டு போகலான்னு சொல்லிட்டு ரேவதி கையோட அவங்க ரெண்டு பேரையும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஹவுஸ் ஓனர்கிட்டையும் அவங்க அவசரப்பட்டு முடிவு எடுத்துட்டாங்க, நீங்கள் சாவியை கொடுங்க அப்படின்னு சொல்லி ஹவுஸ் ஓனர்கிட்ட சாவியை வாங்கி கொடுக்குறாங்க. அப்போது கும்பாபிஷேகம் நல்லபடியாக நடந்துச்சா அப்படின்னு சொல்லி ஜானகியும் மைத்திலியும் கேட்கும்போது அங்கே தான் ஒரு பிரச்சனை. இது மாதிரி என் ஹஸ்பண்டோட அம்மா வந்து இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் இதை கேட்டு செம்ம ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா அபிராமி தான் அப்படின்றது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். ஸோ இவங்க அதிர்ச்சியில் நின்றுட்டுருக்காங்க. அப்போது ரேவதி எல்லா உண்மையும் சொல்கிறாங்க. இது மாதிரி என்னுடைய ஹஸ்பண்ட் தான் என்னுடைய அத்தையோடைய பையன் தெரியாமலே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், இப்போ தான் எனக்கு தெரியும் இறந்தது எங்கள் அத்தை தான், அதனால் கும்பாபிஷேகமும் நின்று போச்சு, என் ஹஸ்பண்ட் மனசை இப்போ தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன், இவ்வளோ நாள் நான் புரிஞ்சுக்கலை, இனிமேல் அவருக்காகவே நான் வாழ போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போவே என் ஹஸ்பண்டை பார்க்கணும் போல் இருக்குது, நீங்கள் எங்கேயும் போயிடாதீங்க, என்கிட்ட சொல்லாமல் எங்கேயும் போகவும் கூடாதுன்னு சொல்லிட்டு ரேவதி அங்கேருந்து போகிறாங்க. அபிராமிக்கு இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லி ஜானகி மைத்திலி இவங்க ரெண்டு பேரும் வருத்தப்பட்டுட்டு நின்றுட்டுருக்காங்க. இருந்தாலும் கார்த்திக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்கு அப்படின்றத நினச்சி இவங்க சந்தோஷப்படுறாங்க. அப்படியே சீனை கட் பண்ணால் சந்திரா, சிவனாண்டி, அப்புறம் சந்திராவுடைய மாமனார் இவங்க 3 பேருடைய கன்வர்சேஷன். ஸோ என்ன தான் பிளான் போட்டாலும் எல்லாமே கடைசியில் இப்படி சொதப்பலில் வந்து முடியுது அப்படின்னு சொல்லி 3 பேரும் பயங்கர டென்ஷனோடு இருக்காங்க. இருந்தாலும் கும்பாபிஷேகம் நின்று போச்சு, அது ஒரு பக்கம் சந்தோஷமாக இருந்தாலும் ஸோ இங்கே கார்த்தி வந்து அம்மாவை இழந்துட்டு நிற்கிறாரு, அதுவும் ஒரு பக்கம் சந்தோஷமாக தான் இருக்குது. ஏதோ மனசுக்குள்ளே கொஞ்சம் ஜெயிச்ச ஃபீலிங் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ கூடிய சீக்கிரம் அவன் யார் அப்படின்றத அக்கா கிட்ட உண்மையை நிரூபிக்கணும், இப்போ கொஞ்ச நாள் வந்து ஆறப்படலாம் அப்படின்னு சொல்லி இவங்களுடைய கன்வர்சேஷனை முடிக்கிறாங்க. அப்படியே இந்த பக்கம் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே சாமுண்டி, சந்திரா எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போது மாப்பிள்ளை எங்கே அப்படின்னு சொல்லி சாமுண்டீஸ்வரி கேட்கும்போது அவர் சாப்பாடு வேணும்னு மேலே உட்காந்துட்ருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது சந்திரா நினைக்கிறாங்க அம்மா போன துக்கத்தில் அவன் சாப்பிட மாட்டான், சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்லி அவங்க மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ராஜராஜன் சோகமாக உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ சாமுண்டீஸ்வரி கும்பாபிஷேகம் நடக்கணும் அப்படின்ட்டு தான் உங்களை ஊருக்கு அனுப்பி வச்சேன், அதோட நாங்களும் உங்களோட ஊருக்கு வந்தோம், இனிமேல் அந்த குடும்பத்துக்கும் நம்மளுக்கு ஒட்டுவும் கிடையாது, உறவும் கிடையாது, இனிமேல் சொந்தம் கொண்டாடிட்டு உங்கள் அம்மா இந்த வீட்டுக்கு வர போக இருக்கவே கூடாதுன்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க. ஸோ அந்த இடத்துல ரேவதி, ரோகிணி இவங்கெல்லாம் சொல்கிறது அவரே
தங்கச்சியை இழந்துட்டு சோகத்தில் இருக்கார். ஸோ அவர்கிட்ட ஏன் அப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது சந்திரா உங்கள் அம்மாவுக்கே புத்தி சொல்கிற அளவுக்கு நீங்கள் வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி ரேவதியையும் ரோகிணியையும் சந்திரா ஒரு பக்கம் திட்ட, ஸோ இதுதான் உங்களுக்கு லாஸ்ட் வார்னிங், இனிமேல் அந்த வீட்டுக்கும் நம்மளுக்கு எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது, ஸோ எல்லாமே பழையபடி நடக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படியே சீனை கட் பண்ணால் இங்கே ரேவதி பார்த்திங்கன்னா கார்த்திக்காக சாப்பாடு எடுத்துக்கொண்டு போகிறாங்க. கார்த்தி சாப்பாடு வேணான்னு சொல்கிறாரு. இருந்தாலும் நான் எத்தனையோ தடவை சாப்பிடாமல் இருக்கும்போது நீ இப்படியே என்னை விட்டுட்டு இருந்த, சாப்பிட வைப்பால, அது மாதிரி தான் சாப்பிடு அப்படின்னு சொல்லி கட்டாயப்படுத்தி சாப்பிட வைக்கிறாங்க. கார்த்தியும் சாப்பிட்றாரு. அந்த சமயம் ரேவதியுடைய ஃப்ரெண்ட் ஆஸ்திரேலியாவிலேருந்து கால் பண்ணுறாங்க. எப்போ ஆஸ்திரேலியாவுக்கு வர்றேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் இப்போ வரலை, ஹஸ்பண்டை புரிஞ்சுக்காம தான் நான் ஆஸ்திரேலியா வர்றதுக்கே முடிவு பண்ணேன். இப்போ யார் அவர் எப்படியப்பட்டவர் அப்படின்ற உண்மை எனக்கு தெரிஞ்சிடுச்சு. இனிமேல் அவரோட தான் நான் வாழ போகிறேன், அவருக்கு பிடிச்ச மாதிரி தான் நான் இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு முடிவெடுத்திருக்காங்க. ஸோ அப்படியே சீனை கட் பண்ணால் மறுநாள் காலையில் சாமுண்டீஸ்வரி ஒட்டுமொத்த குடும்பமும் அங்கே ஹாலில் கூடியிருக்காங்க. அப்போது துர்காவுடைய என்ட்ரி. ஸோ துர்கா ரொம்ப லேட்டாக தூங்கி எழுந்து வராங்க. அதை பார்த்த சாமுண்டீஸ்வரி இப்போ தான் தூங்கி எழுந்து வரையான், கல்யாணம் நடக்க போகுது, எப்படியா இருக்குது அப்படின்னு சொல்லி பேசிட்டு சரி சீக்கிரம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வா அப்படின்னு சொல்லும்போது துர்கா கழுத்தில் இருக்கக்கூடிய தாலியை ரேவதி வந்து பார்க்குறாங்க. பார்த்துட்டு கார்த்திகிட்ட சொல்கிறாங்க, இது மாதிரி துர்கா கழுத்தில் தாலி இருக்குது, வெளியில் தெரியுது அப்படின்னு சொன்னதும் எப்படியாவது சமாளிக்கணும், யாராவது பார்த்தாங்கன்னா பெரிய பிரச்சனையாகிடும் அப்படின்னு சொல்லும்போது ஸோ அதை சந்திராவும் ரோகிணியும் நோட் பண்ணுறாங்க. துர்கா அங்கேருந்து போனதுக்கப்புறம் சந்திரா சாமுண்டீஸ்வரி கிட்ட இதை பற்றி சொல்கிறாங்க. ஏதோ துர்கா கழுத்தில் தாலி இருக்கிற மாதிரி எனக்கு தென்பட்டுச்சு அப்படின்னு சொல்ல, எப்போ பார்த்தாலும் உங்களுக்கு சந்தேகம்தான் அப்படின்னு சொல்லி மயில் வாகனம் ரேவதி இவங்க எல்லாரும் சொல்லும்போது அந்த இடத்துல ரோகிணியும் சொல்கிறாங்க, ஆமாம் எனக்கும் அப்படி தான் தெரிஞ்சுது அப்படின்னு சொல்ல, சரி இப்போ அவள் ரெஸ்ட் ரூம் தானே போயிருக்கா, அவளை போய் கூப்பிடு அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்த குடும்பமும் ரெஸ்ட் ரூம் வாசலில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. சந்திரா தான் கதவை தட்டுறாங்க. இவங்க எதுக்காக இப்போ கதவை தட்டிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி துர்கா ஒரு பக்கம் கோவப்படும்போது பின்வாசல் வழியாக வந்து ரேவதியும் கார்த்தியும் விஷயத்தை துர்கா கிட்டே சொல்கிறாங்க. இது மாதிரி உன் கழுத்தில் இருக்கக்கூடிய தாலி வந்து வெளியில் தெரியுது, அதை எடுத்து மறைச்சிக்கோ, எல்லாருக்கும் தெரிஞ்சிடுச்சு, பெரிய பிரச்சனையாகிடும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அந்த தாலியை துர்கா வந்து மறைச்சிக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் கதவை திறக்கிறாங்க. அப்போது என்னாச்சு, ஏன் இப்போ கதவை தட்டிகிட்டே இருந்தீங்கன்னு சொல்லி கேட்கும்போது, உன் கழுத்தில் தாலி இருந்த மாதிரி இருந்தது, எங்கே காமிப்போம் அப்படின்னு சொல்ல, என்னை விளையாடுறீங்களா, இன்னும் கல்யாணமே ஆகலை, அப்படி இருக்கும்போது என் கழுத்தில் எப்படி தாலி இருக்கும் அப்படின்னு துர்கா ஒரு பக்கம் தன்னுடைய ஷாலை எடுத்து காமிக்கிறாங்க. கழுத்தில் தாலி இல்லை, ஆனால் ஏதோ தென்பட்ட மாதிரி தான் எனக்கும் தோணுச்சுன்னு சந்திரா ஒரு பக்கம் சொல்ல, ஸோ அந்த இடத்துல எல்லோரும் செம அதிர்ச்சியோடு நின்றுட்டுருக்காங்க. இதோட எபிசோடையும் முடிக்கிறாங்க. ஒரு பக்கம் ரேவதி கார்த்தியை புரிஞ்சுக்கிட்டாங்க, இன்னொரு பக்கம் துர்காவுடைய பிரச்சனை. ஸோ என்னதான் அம்மா போன சோகம் கார்த்தி மனசில் இருந்தாலும் அதை வெளிக்காட்டிக்காமல் இங்கே சைலண்ட்டாக வீட்டில் இருக்கார். ஸோ அடுத்தடுத்து என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போடு இன்றைக்கி எபிசோடை முடிச்சிருக்காங்க. சரி என்ன நடக்குது, என்ன மாதிரியான சுவாரஸ்யத்தோடு கதைக்கள நகர்வை கொண்டு வராங்க அப்படின்றத நாமளும் பொறுத்திருந்து பார்க்கலாம்.